friends, welcome to சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு ரவா கிச்சடி தான் பண்ண போறோம். நிறைய வெஜிடபிள்லாம் போட்டு பண்றதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தாவும் இருக்கும். பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் பண்ற ஸ்டைல்ல நீங்களும் பண்ணீங்கன்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வாணல்ல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். முதல்ல நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவை, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம். கைவிடாத வறுக்கணும், அடி பிடிச்சிடும். இதே வறுத்த ரவையாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், 10 முந்திரி. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். கிராம்பு வெடிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கலருக்காக போடுறது. தக்காளி 50% குக் ஆகணும். பீன்ஸ் 50 கிராம், கேரட் 50 கிராம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரவை பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி வந்து கரெக்டான அளவு. மூணு கப்பு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கை விடாமல் கிளறணும், இல்லை கட்டி பட்டுடும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடுங்க. சிம்மிலே வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லான ரவா கிச்சடி. இது கூடவே 1 ஸ்பூன் நெய் வந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை கிச்சடி ரெடி. இப்போ கொடுத்து பாருங்கள். ரவை கிச்சடி யாருங்க வேணான்னு சொல்லுவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.